வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ பீர்க்கங்காய் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை தனக்குள்ள வச்சிருக்கிறதால தான் மருத்துவ நன்மைகளை பீர்க்கங்காய் நமக்கு கொடுக்குது. அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பீர்க்கங்காயில் நிறைந்திருக்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ பீர்க்கங்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, துத்தநாகம், இரும்பு சத்து, ரிஃபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் உள்ளிட்ட ஒரு ஊட்டச்சத்து பற்றாளமே, அதாவது அனைத்து சத்துக்களுமே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயில் இருக்குங்க. இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நமக்கு முதல்ல நீக்கப்படும். அப்போ நம்ம புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கலாம். ஸோ ஊட்டச்சத்துக்களை பீர்க்கங்காய் நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பீர்க்கங்காயை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. பீர்க்கங்காயில் ஏற்கனவே குறைந்த கலோரிகள் தான் காணப்படுது. ஸோ அப்போ பீர்க்கங்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களும் அதிக அளவில் காணப்படுதுங்க. அப்போது கொழுப்பை சரியாக ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இழைகளால் பீர்க்கங்காய் நிரம்பி இருக்கு. மேலும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு நிரம்பிய ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். இதனால நீங்கள் அதிகப்படியாக அளவுக்கு அதிகமாக நொறுக்கு தீனிகளை வாங்கி சாப்பிட மாட்டீங்க. குப்பை உணவுகள், அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முயல்வீங்க. இதனாலேயே உங்களுடைய உடல் எடையை ஓரளவு குறைக்க முடியும். ஏன்னா இப்போ அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள், கண்ட கிரேவிகள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது தான் உடல் எடை இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையவே குறையாது. அப்போ நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்வதும். அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாங்க. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் உதவுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய அந்த மெட்டபாலிசத்தை துரிதப்படுத்தும், ஃபாஸ்ட் பண்ணும். அப்போ வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துறதால உடல் பருமனை எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிட்டு ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். இன்சுலினுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்தும். போதுமான அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்க வச்சு அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட வச்சுருங்க. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீர்க்கங்காய் இருக்குங்க இல்லையா, இது சர்க்கரையை முறையாக சுரக்குவதற்கும் உறிஞ்சுவதற்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடணும் அப்படின்னாலுமே, ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னாலுமே இப்போ இருந்தே பீர்க்கங்காய் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நலமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க பீர்க்கங்காய். கண் தொற்று, கல்லீரல் தொற்று அல்லது வயிற்று தொற்று போன்ற பிரச்சனைகள் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய தொற்று வியாதிகள். இதற்கு முக்கிய காரணம் நம்ம இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது தான் காரணம். ஆனால் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், அதாவது விட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிஃபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு வேண்டிய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ அந்த இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இது நோய் அலர்ச்சியை குறைக்கூடிய பண்புகளையுமே நமக்கு கொண்டு இருக்கு. எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆக விடாது. ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திவிடும். ரத்த சோகை, அந்த அனிமியா பிரச்சனையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது வராமல் தடுக்கணும், குணப்படுத்தணும் அப்படின்னாலுமே நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் உங்களுக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுதுன்ற அந்த அடிப்படை காரணத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இரும்புச்சத்து குறைஞ்சா எப்படி ரத்த சோகை நோய் ஏற்படும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ நம்மளுடைய உடம்புல இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடலில் இருக்க உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்க ஆரம்பிக்கிறது, கவனச்சிதறல், அதாவது ஒரு சின்ன வேலைகள் கூட நம்மளால செய்ய முடியாது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம், அந்த கவனமின்மை எல்லாம் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கியூர் ஆகிறதுக்கு நீங்கள் இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். போதுமான அளவுக்கு உற்பத்தி ஆனதுக்கப்புறம் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் போதுமான அளவுக்கு இருக்கிறதால ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு முறையாக நடக்கும்போது
குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமியா பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ குறிப்பாக அந்த ரத்த சிகப்பு அணுக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு விட்டமின் B6 அவசியம் இல்லையா, அந்த விட்டமின் B6 இரும்புச்சத்து எல்லாமே இந்த பீர்க்கங்காயில் இருந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சருமத்தை வந்து பளபளப்பாக மாற்றி கொடுக்கறதுக்கு பீர்க்கங்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சரும பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோட தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குடல்களில் எந்த அளவுக்கு கழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய சருமத்தில் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே வாரத்திற்கு 2 முறையாவது பீர்க்கங்காயை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சமைத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய சருமத்தை பளபளப்பாக வைக்கலாம். ஏன்னா சில வாரங்களுக்குள்ள உங்களுடைய சரும அழகு குடல் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை பார்ப்பீங்க. குடல்களில் எந்த விதமான கழிவுகளும் இல்லாமல் முறையான அளவில் குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டுவிடும். முகப்பொருட்கள், மாசு, முறிவடைந்த சருமங்கள், கண் கருவளையம், கரும்புள்ளிகள் இந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அப்போ தொடர்ந்து நீங்கள் பீர்க்கங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் பீர்க்கங்காயை சூப் மாதிரியும் எடுத்துக்கங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக சருமமும் உங்களுக்கு வந்து பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். எந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழக்கத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.